இரவில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இரவு நேர நண்பர்களை தேடும்போது தொடக்கத்திலே நமக்கு நல்ல ஒரு 4 அடி நீளமுள்ள நஞ்சில்லாத சாரப்பாம்பு ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. இவைகள் பகலாடி பாம்புகள் தான். இப்போ ஏன் வெளிவந்துச்சுன்னு தெரில. ஒருவேளை உணவுக்காக இந்த நேரத்தில் வெளிவந்திருக்கும் போல. நீர்ப்பாசனத்துக்காக போடப்பட்ட பழைய சுவத்தில் நடுத்தர காட்டுப்பூனை ஒன்று அசையாமல் ரொம்ப நேரமாக எங்களையே பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அதோட வேலையை பார்க்க போயிடுச்சு. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க வந்துட்டோம். மழை காலத்தில் அதிகமாக வெளிவரக்கூடிய பல உயிரினங்களுக்கும் சில நேரங்களில் மனிதர்களுக்கும் உணவாகக்கூடிய ஈசர்களை அதிகம் பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா கொசன்னு கூட்டம் கூட்டமாக அங்கங்கேயும் லைட்டு கீழே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. டைகர் சென்டிபீடுன்னு சொல்லக்கூடிய சேடா இந்த நேரத்தில் உயிரோட பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா கடைசி டைம் உயிரோட பார்க்க முடியல, இறந்து தான் பார்த்தோம். தனக்கே உருத்தான தனித்துவமான ஆரஞ்சு கருப்பு நிறத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளோ டக்கராக சாலை கடந்து போயிட்டு இருந்தது. ஸ்னெயில்னு சொல்லக்கூடிய நத்தையும் ஸ்லக்குன்னு சொல்லக்கூடிய ஓடுல நத்தையும் அதுங்களுக்குள்ள ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருந்தது. என்னவா இருக்குன்னு எனக்கும் தெரியல. அது பர்ரிங் ஃப்ராக்னு சொல்லக்கூடிய குளித்தவளை ஒன்று இறைக்காக வெளியே அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு. இதை முதுகில் பார்த்தீங்கன்னா யாரோ கரெக்டாக அளவெடுத்து அது உடம்பு ரெண்டாக பிரிக்கிற மாதிரி தலையிலேருந்து கடைசி வரைக்கும் நடுவில் ஒரு வெள்ளைக்கூடு அழகாக பெருசாக இருக்கும். இதை வச்சு தான் இதை குளித்தவளை வந்து ஐடென்டி பண்ணுவாங்க. மழை காலங்களில் இந்த தவளைகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். பச்சைப்பாம்பு குட்டி ஒன்று ஒரு மரக்கிழ நுனியில் நல்ல பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி அழகாக வட்டமாக படுத்து ஓய்வெடுத்து இருந்தது. இவைகள் பகலாடி பாம்புகள். இரவில் இந்த மாதிரி மலைக்கிழ ஓரத்துலேயோ இல்லை மரத்துலேயோ படுத்து ஓய்வெடுக்கும். கரையான்களும் அதன் பங்கிற்கு தான் கூட்டுக்கு உணவை வேகமாக சேகரிக்கணும், மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக காஞ்ச இலைகள் குச்சிகள்லாம் எடுத்து போயிட்டு இருந்துச்சு. இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில கரையான்களுக்கு மட்டும் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டிட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அவைகள் எல்லாமே சிப்பாய் கரையான்கள். இந்த கரையான்களே ராஜா, ராணி, வேலைக்காரர்கள் மற்றும் சிப்பாய்கள் உண்டு. தான் கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஊசியை வச்சு தான் அந்த எதிரியை தாக்கி தான் கூட்டின பாதுகாக்கும். சில நேரங்களில் நம்ம குத்துனா கூட ரத்தம் வந்துடும். அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். காய்ந்த முள்வெளியில் டானி ஹாஸ்டர்னு சொல்லக்கூடிய செவ்வந்தி சிறகன் பட்டாம்பூச்சி ஒன்று அழகாக ஓய்வெடுத்து இருந்தது. இந்த காணொலியில் உங்களுக்கு பிடிச்சது இல்லை நீங்கள் பார்க்காத எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.